வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 9 டே 21 21வது நாள் மற்றும் சண்டே எபிசோட். எடுத்தோடனே வினோத்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் கேட்குறாரு. உடனே இவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்மேட்ஸ் எல்லாரையும் சொல்கிறாரு விஜய் சேதுபதி. அவரும் சொல்கிறாரு. அப்போது வினோதனுடைய கான பாட்டு நான் பாடுறேன் அப்படின்றப்போ சரி பாடுங்கன்னு அலோவ் பண்ணுறாரு. பாட்டு முடிஞ்ச உடனே கனியினுடைய வீட்டு தலை கேப்டன்ஷிப்பை பற்றி விமர்சனங்கள் இருந்தால் சொல்லுங்கன்றாரு. அப்போ கம்ருதீன் முதல்ல எழுந்திரிச்சு கனி மீது ஒரு புகார் சொல்கிறார். என்ன புகார் சொல்கிறாருன்னா, இவங்க டபுள் டியூவலாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஒரு கேமில் அவங்க வீட்டு தலைன்ற முறையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்லாம் அவங்க சொன்னாலும் எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறப்போ கனியை எழுப்பி கேட்குறப்போ ஃபஸ்ட்டு கனி அவர் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் சேதுபதியும் எனக்கும் புரியலம்மா, திருப்பி அதோட கேட்போம் அப்படின்னு கேட்குறப்போ ஒரு வாரம் திருப்பி கம்ருதீன் ஒரு குழப்புறதுக்கு கனி ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு கிளியராக சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தன் தரப்பு நியாயம் தான் வீட்டு தலையாக இருக்கிறப்போ வீட்டு தலையாகவும் ஒரு கேமோ டாஸ்க்கு வரப்போ அந்த கேரக்டர்லேயும் தான் இருப்பதாகவும் அந்த கேரக்டரில் இருக்கிறப்போ வீட்டு தலையினுடைய பொறுப்பை சொல்கிறத எந்த விதத்தில் குற்றம் சுமத்தணுன்ற மாதிரி சொல்கிறப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு விஜய் சேதுபதி. அதுக்கடுத்து கம்ருதீன் அவர் பார்த்து கிண்டல் அடிக்கிறாரு. வெக்கமே இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு உனக்கு வெக்கம் வருதாப்பா அப்படின்ற மாதிரி கம்ருதீனை பார்த்து விஜய் சேதுபதி கிண்டல் பண்ணுறாரு. பட் ஒரு விஷயம், கம்ருதீனுக்கு விஜய் சேதுபதி கம்ருதீன் பார்வதி ரெண்டு பேரும் இங்கே ஒரு சூடு சொரண வெக்கம் தானம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இது பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. நல்ல மனுஷனுக்கெலாம் ஒரு சொல்லு ஒரு சூடும்பானுங்க. பட்டு இது எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்கன்றது போக போக தான் நமக்கு இந்த எபிசோட்லேயே கம்ருதீன் என்னென்ன பிரச்சனைகள், விஜய் சேதுபதிக்கிட்டே போய் சொல்கிறது, அவரை ஏமாத்துறது, ஏறக்குறைய 60 கேமரா ஓடக்கூடிய இடத்துல போய் சொல்கிறதுன்னு பப்ளிக் பார்த்துட்ருக்காங்க. சொல்லாததை சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு அவருடைய இது மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன் அவருடைய கேரக்டர் மேலே அவர்னால் அவரே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான். சரி, ரைட்டு. இந்த இது பிக் பாஸ் விளையாட்டுக்குள்ளே கம்ருதீனை பற்றி நம்ம இவ்வளோதான் விமர்சனம் வைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்வதி கம்ருதீன் சொல்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறப்போ பார்வதி ஒரு குழப்புறாங்க. குழப்புறப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, கனிக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் துஷார் எழுப்பி கேட்குறப்போ துஷார் நான் வீட்டு தலையாக இருக்கிறப்போ எனக்கு மற்றவங்க தூங்குறது மற்றும் மைக் சரியாக மாட்டலைன்னு சொல்லிட்டு பதவியை பறித்தாங்க. இப்போ கனி பிரிலையும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. கனி அதை பண்ணுறதில்ல, தன் பொறுப்பு சரியாக பண்ணுறதில்ல, அவங்கள யாரும் கேட்குறதும் கிடையாது அப்படின்றது ஒரு புகார் வாசிக்கிறாரு. அதுக்கு நடுவில் கனி எஃப்ஜே சபரி ஆதரிக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு அப்படின்னு வியானா சடன் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்லி புகார் சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் விஜேஎஸ் ரொம்ப கிளியராக கனியை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் எஃப்ஜேக்கு இது வரைக்கும் இந்த எபிசோடில் 3 தடவை ரொம்ப கிளியராகவும் பச்சையாகவும் கனி ஃபேவரட்டிசம் பண்ணிக்கிட்டு வர்றாங்கன்றதை நாங்களும் தான் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி விடுறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் சேதுபதி ஒரு இன்மேட்ஸும் இவங்களால தனியாக முடியாது, வாழ முடியாது, மற்றவங்க நிழலை வச்சுக்கிட்டு தான் பிக் பாஸை ஓட்டணும் அப்படின்றது யாரை சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட பார்வதியை பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் நடந்துகிட்டு இருக்கப்போ கம்ருதீன் துஷார் மேலே ஒரு ஹியூமிலேஷன் புகார் சொல்கிறாரு. புகார் சொல்கிறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, துஷார் தன்னை தாக்கினதாகவும் துஷார் சரியில்லை
இது வந்து யாருமே வந்து என்னுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே விஜய் சேதுபதி வந்து கோபமாயிடுறாரு. என் மேலேயே கம்ப்ளைண்ட் சொல்கிறியாப்பா சொல்லுன்னு சொல்கிறப்போ வந்துட்டு அவர்கிட்ட வந்து நடக்காத விஷயங்களை வந்து நடந்ததாக வந்து கமருதீன் சொல்கிறப்போ வந்துட்டு இவ்வளோ கேமரா பதிவு இருக்குது, மக்கள் பார்த்துட்ருக்காங்க, நானும் பார்த்துட்ருக்குறேன், நீ வந்து பிளேட்டை திருப்பி போட பார்க்குறியா அப்படின்னு சொல்லி என்கிட்டயே வந்து என் மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறப்பா, உட்காருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் வந்து வினோத் மேலே வந்து திவாகர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இவர் வந்து நான் தூங்குறப்போ வந்து நல்லா தூங்குறப்போ என்னை எழுப்பி விட்றாரு, என்னை வச்சு ஃபேமஸ் ஆக பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு திவாகர்கிட்ட சொல்கிறப்போ வந்துட்டு யாரும் வந்து உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகிறதுன்றது வந்து முடியாதுங்க, நீங்கள் உங்களை வந்து பெரிய ஆள் நினச்சிக்காதீங்க, பிக் பாஸ் வச்சு தான் அது வந்து ஃபேமஸ் ஆக முடியும், பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் பெரிய பிளாட்ஃபார்மை, நீங்களே வந்து பிக் பாஸ்குள்ளே வந்து தான் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு பார்க்குறீங்களே, உங்களை வச்சு பிக் பாஸில் வந்து மற்றவங்க ஃபேமஸ் ஆகிறன்ற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு வந்து அவருக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவரையும் வந்துட்டு உட்கார வைக்கிறாரு. 2 பேருமே வந்துட்டு வினோதும் மேலே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, பட் வினோத் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நீங்கள் 2 பேருமே சோறுன்னு அடிச்சுக்கிட்டீங்க, அதை 2 பேருமே மறந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ வந்து தீவார் கமுக்கமாக இதுக்கு மேலே பேசினா தன் குட்டு வெளிப்பட்டுருன்னு சொல்லிட்டு அமைதியை வந்து விஜய் ஒரு வணக்கம் போட்டு கீழே உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்துட்டு கிட்ட வந்து அவர் வந்து கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறப்போ வந்து ஆதிரை வந்து கம்ருதீன் மேலே வந்து ஒரு புகார் சொல்கிறாங்க, பெண்களுக்கு வந்துட்டு சேஃப்டி இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்கிறார் கேமராலன்னு சொல்லி. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து கம்ருதீன் வந்துட்டு ஒரு உழப்புறாரு, அதாவது நடக்காத விஷயத்த நடந்ததாக சொல்கிற மாதிரி வீட்டு கட்டுறாரு. இதை வந்து கண்டுபிடிச்சி வந்து அந்த மாதிரிலாம் கேமரா பதிவுலாம் இல்லைப்பா, நீ வந்து இட்டுக்கட்டு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரோட கம்ருதீனை வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து எக்ஸ்போஸ் பண்ணி உட்கார சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்து இன்டர்வலில் வந்துட்டு பார்வதிக்கு பயங்கர கோபம் இன்வெஸ்ட் மேலே, தன்னை யார் யார் வந்து மற்றவங்க நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் அவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு மல்லுக்கு நின்று சண்டை வந்து போட்டு அவங்கள வந்து பாடியிலையும் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து துஷாருக்கும் கமருதீனுக்கும் வந்து திருப்பி வந்து சண்டை ஆரம்பிக்குது. துஷாரை பார்த்து வந்து கமருதீன் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, இவனுடைய பிராட்டப்பு வந்து சரியில்லைன்னு சொல்கிறப்போ வந்து துஷாருக்கு வந்து கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்துட்டு சைலண்ட்டாக பிக் பாஸ் உள்ளே வந்துட்டு நடக்கிறத வந்துட்டு பிஜேஎஸ் வந்து சைலண்ட்டாக ஓப்பன் பண்ணி அதை வந்து ஆடியன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி வந்து காட்டுறாரு. இதுவும் பேசிக்காக வந்து கமருதீனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் விஜய் சேதுபதி. அதுக்கப்புறம் வந்து எலிமினேஷன் ப்ராசஸில் வந்துட்டு யார் எலிமினேட் நடக்கிறதுன்னு சொல்கிறப்போ வந்து ஃபைனலாக வந்து ஆதிரை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. இங்கே ஆதிரைக்கு பதிலாக வந்து அரோரா தான் எலிமினேட் ஆக வேண்டியது ஓட்டிங் ப்ராசஸில். பட் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்துட்டு ஓட்டிங் ப்ராசஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்பரன்சி இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இதில் வந்து நம்ம வந்து அது ஒரு ப்ரைவேட் ஷோ, அது ஒரு விஜய் டிவியினுடைய ஒரு மார்க்கெட்டிங், வெரி பிக் மார்க்கெட்டிங் இருக்குது, கார்ப்பரேட் மார்க்கெட்டிங். ஸோ அதனால் அவங்க வந்து அரோராவை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, அது ஆதிரையை வெளியே அனுப்புறதும் நல்லது தான் அப்படின்னு வந்துட்டு முடிவெடுத்து ஆதிரையை அனுப்புகிற மாதிரி நமக்கெல்லாம் வந்துட்டு ஃபீல் ஆகுது. சரி, ரைட்டு, ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணதுனால பிக் பாஸுக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆதிரை மேலே, நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய ஆள், நல்ல ஒரு காம்படிட்டர், பட் இருந்தாலும் போகிறீங்க, நீங்கள் ஒரு குவாலிஃபைடு ஆள் தான், போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு போல்டாக வந்து விமர்சனங்களில் சொல்லக்கூடியதில் நீங்கள் ஃபேமஸ்ஸு, ஒரு இன்மேட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கன்றாரு. அதே மாதிரி வந்துட்டு ஆதிரை ஒருத்தரையும் சொல்கிறாங்க. குறிப்பாக ஆதிரை சொல்கிறப்போ வந்து எஃப்ஜே மேலே வந்து சொல்கிறப்போ வந்து எஃப்ஜே கிட்ட வந்து கோவத்தை கட்டுப்படுத்துன்றாங்க. கமருதீனை பற்றி அவங்க கமருதீனுக்கு விமர்சனம் வைக்கிறப்போ வாய் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக அவங்க சொல்கிறாங்க, கெமி வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பெஸ்ட்டு கம்பானியன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஆதிரையோட விஜேஎஸ் வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு, ஆதிரை உங்களுக்கு எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஆதிரைக்கு வந்து இன்னும் புரியல. இதுக்கு காரணம் வந்து அவங்க போய் எஃப்ஜே கிட்ட வந்து லவ்வில் விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளேயர் எது பண்ணக்கூடாது அது பண்ணுறப்போ எதுவுமே செய்யாதனால பப்ளிக் வெளியேற்றுனது அவங்களுக்கு இன்னும் புரியல.
ஸோ இந்த கேள்விக்கு எங்கே மிஸ் ஆச்சுன்ற விஜய் சேதுபதி கேள்விக்கு ஆதரவு என்ன சொல்கிறாங்கன்னா தெரியலன்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் யோசித்து மக்களுக்கு வந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறப்போ வந்து விஜய் சேதுபதிக்கும் நமக்கும் நல்லாவே புரியுது. மக்களை இவங்க புரிஞ்சுக்கல போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபர்தர் கொஸ்டின் இல்லாமல் ஆதரவை பார்த்து நீங்கள் போகலாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிடுறாரு. அடுத்து வந்து விஜய் சேதுபதி வந்து நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னால் அடுத்த வாரம் அவங்க எல்லாருக்கும் ஒரு பிக் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி நிகழ்ச்சியை முடிக்கிறாரு. இங்கே கொஷின் வந்து எல்லாருக்கும் சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் சொல்கிறப்போ வந்து என்னுடைய அசம்ஷன் வந்துட்டு வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வந்துட்டு உள்ளே வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அரோராவுக்கும் கமருதீனுக்கும் வாக்குவாதம். கமருதீனுக்கு என்ன ஆத்திரம்னா நேற்று வரைக்கும் அரோரா வந்து நம்ம பின்னால் நம்மளும் அரோராவும் க்ளோஸாக இருந்தோம். இப்போ அரோரா வந்து துஷாரை பற்றி நம்ம பேசுகிறப்போ வந்து நமக்கு சப்போர்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாரு. அப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு துஷார் வந்துட்டு அடித்ததை நீ எதுக்கு சொல்லலை அப்படின்னு கமருதீன் வந்து வம்புக்கு இழுக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் துஷார் வந்துட்டு சைலண்ட்டாக அரோராவை வந்துட்டு ஒன்றும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு. இப்போ வந்துட்டு டியோ டாக் நடக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் ட்ரையோ ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரையோன்றதை நம்ம மீன் பண்ணுது பார்வதி, கலையரசன் அண்ட் திவாகர் பிகினிங்கில். இப்போ அந்த ட்ரையோ வந்து உடஞ்சிருச்சு. அதே ட்ரையோ வந்துட்டு வேறு ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று இப்போ வந்து ட்ரையோவில் வந்து வினோது, கம்ருதீன் அண்ட் பார்வதி இருக்கிறாங்க. அதே நேரம் வந்து டியோன்னு சொல்லிட்டு 2 பேர் ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. திவாகரும் நம்ம கலையரசனும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டியோ டாக் வந்துட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க. அடுத்த வருஷம் வந்து நாமினேஷனில் யார் மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு போடணும் நாமினேஷன் சொல்கிறப்போ வந்துட்டு பார்வதி, கமருதீன், வினோத் இவங்களை பற்றி பேசுகிறாங்க. பேசுகிறப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா கமருதீனும் வினோதையும் வந்து இது பண்ணுவோம். ஏன்னா பார்வதி வந்து தப்பிச்சிருவாங்க. அதனால் வந்து கமருதீனும் வினோதும் வந்து நம்ம வந்து போடுறது நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வந்து உங்களுக்கு வந்து விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா பிக் பாஸில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஒரு நல்ல விதமாக வந்து படல் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறாங்க. மற்றபடி இது வெளியே இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உள்ளே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்துட்டு அரோராவை வந்துட்டு கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதோட இன்றைய நிகழ்ச்சிகள் வந்து முடிஞ்சிருக்குங்க.